गाइस நம்ம கார்த்தியோட கைதி 2 இந்த படத்துக்கான ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம் இப்ப நடந்திருக்கு. ஒரு எதிர்பார்க்காத அப்டேட் இப்ப தாறுமாறா வந்திருக்கு. இந்த அப்டேட்டையும் தாண்டி கைதி 2 இப்ப என்ன நிலைமையில இருக்கு, படத்துக்கான ஷூட்டிங்கை எப்ப ஆரம்பிக்க போறாங்க, இத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த கைதி 2 நம்ம லோகேஷ் கனகராஜ் எப்பதான் ஆரம்பிப்பாருன்னு எல்சு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர வெறி கொண்டு காத்துட்டு இருக்காங்க. விக்ரம் படம் மூலமா தனக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணி ஆடியன்ஸ் ஹைப் பண்ணிட்டாரு. கைதி 2 அப்பவரும் இப்பவரும்னு 2026 வந்துருச்சு. நம்ம லோகேஷ் கனகராஜ் விக்ரம்க்கு அப்புறம் லியோ பண்ணாரு. அதுக்கப்புறமா நம்ம தலைவரோட கூலி படத்தை எடுத்தாரு. சரி கூலி படத்தை முடிச்சிட்டு கைதி 2 தான் ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா நெக்ஸ்டா அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டாரு. எல்சியோட ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர அப்செட்ல ஆயிட்டாங்க. இப்ப ரீசெண்டா கைதி 2 நடக்காது, படத்தை ஃபுல்லாவே டிராப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர் வந்துச்சு. இந்த ரூமருக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு கொலை மாசான அப்டேட் இப்ப இறக்கிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தா 30 செகண்ட்க்கு ஒரு பயங்கரமான வீடியோ இப்ப ரெடி ஆகி இருக்கு. டில்லிங்கிற பேர்ல இந்த வீடியோவை சென்சார் பண்ணிருக்காங்க. அதே ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான். கைதி 2க்கான அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட்கான ப்ரோமோவா இருக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா இந்த ப்ரோமோக்கான வேலைகள் நடந்த மாதிரியே தெரியல. இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ ரெடி பண்றாங்கன்னு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. எப்படியோ 30 செகண்ட்க்கு டில்லிங்கிற ஒரு வீடியோ இப்ப தாறும் மாறா ரெடி ஆகி இருக்கு. இந்த வீடியோக்காக கார்த்தியை வச்சு செப்பரேட்டா ஷூட் பண்ணாங்களா இல்லனா கைதி படத்துல இருந்து டிலீட் பண்ண ஃபுட்டேஜ் 30 செகண்ட்க்கு கட் பண்ணி ஒரு சின்ன ப்ரோமோவா விடுவாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம கார்த்திக் கைதியோட லுக்ல தான் இருக்காரு. ஃபுல்லாவே மீச தாடி வச்சு ரகுடா இருக்காரு. மேபி தனியா 30 செகண்ட்க்கு ஒரு தரமான ப்ரோமோ வீடியோவை ரீசெண்டா நம்ம கார்த்தியை வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திடீர்னு இந்த ப்ரோமோ வீடியோ ஏன் ப்ரோ ரெடி ஆகுது அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லிருந்தேன்ல இந்த கைதி படம் டிராப் ஆயிடுச்சு, இந்த கைதி 2 நடக்காதுன்னு ரூமர்ஸ் இப்போ வந்துச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி விக்கிற விதமா கன்ஃபார்மா கைதி 2 இருக்கு அப்படிங்கிற சொல்ற விதமா தான் இந்த ப்ரோமோ வீடியோவை இறக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அல்லு அர்ஜுன் படத்தை முடிச்ச கையோட கைதி 2 ஆரம்பிப்பேன்னு ரீசெண்டா லோகேஷ் கனகராஜ் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. சோ கைதி 2 கண்டிப்பா இருக்குன்னு சொல்ற விதமா இந்த ப்ரோமோ வீடியோ அமையும் நினைக்கிறேன். மறந்துடாதீங்க டில்லி அப்படிங்கிற பேர்ல வரப்போகுது. எல்சியூல இருந்து ஒரு பயங்கரமான படம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதுதான் ராகவா லாரன்ஸோட பென்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. சோ எல்சியூ நிப்பாட்டிலாம் வைக்கல, கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கு. பென்ஸ் கைதி 2 படமா வந்துட்டு இருக்க போது அந்த ப்ரோமோ வீடியோ இப்ப சென்சார் பண்ணிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாவே இறக்கிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சோ காத்திருந்து பாப்போம். நம்ம எல்சியோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபயர் எமோஜி கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.